சுயம்பு திரைப்படம் வெற்றி பெற வேண்டி பழனி முருகன் கோவிலில் தெலுங்கு நடிகர் நிகில் சித்தார்த் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் விசேஷ காலமே லட்சக்கணக்கான பக்தர்களும் மேலும் முக்கிய பிரபலங்களும் வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதேபோன்று இன்று பிரபல தெலுங்கு நடிகரான நிகில் சித்தார்த் தான் நடித்த சுயம்பு திரைப்படம் வெற்றி பெற வேண்டி தனது மனைவி குடும்பத்துடன் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வந்து சாமி தரிசனம் செய்தார். தெலுங்கு சினிமாவில் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் வலம் வருபவர் நிகில் சித்தார்த். இவரின் 20வது படமான சுயம்புவை பரத் கிருஷ்ணமாச்சாரி இயக்கி உள்ளார். இதில் சம்யுக்தா, சுனில், அஜய் உள்பட பலரும் நடித்துள்ளனர். மெகா பட்ஜெட்டில் உருவாகியுள்ள இந்த படம் அடுத்த மாதம் திரைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் தனது படம் வெற்றி பெற வேண்டி நிகில் சித்தார்த் தனது மனைவி, மகன் மற்றும் குடும்பத்துடன் இன்று பழனி முருகன் கோவில் வந்து சாமி தரிசனம் செய்தார். பழனி அடிவாரம் வந்த நிகில் சித்தார்த் ரோப்கார் வழியாக மலைக்கோவிலில் சென்று கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தார். தொடர்ந்து குடும்பத்துடன் சன்னதி சென்று முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியாழக்கிழமை இரவு 9 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி டு ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் நிகில். இதுக்கு முன்னாடி நான் ஆல்மோஸ்ட் 20 ஃபிலிம்ஸ் ஹவ் டன் and every time whenever I need blessings of Lord Murugan, I come to Palani temple. This time also I'm so privileged and happy that I've come with my family. This is my son Dheera, that's my mother, this is my wife Pallavi, family mottham total. Alage Sabri, my friend from 15 years, madam auntie like a mother only. She's very very powerful here. So nenu ochindi to take blessings on my son's birthday. Alage Swayambhu pudu padam avaram. So that is the reason why I have come here to take blessings, and the teaser ochindi Tamil lo kuda it is a very very successful trailer, and we have just explored about the Senegal, and that is part of the Tamil culture and history. So a fantastic point we are coming with. And first I wanted to thank Subramania Swami, because even for my movies Kartikeya 2 or Ekkadiko Chinavada, whenever there is any kind of mind relaxation or I want to get Muruga's help, I come here. So alage this time also I've come here to take the blessings of Subramania Swami, and I really really thank all the media friends to support us. And Swayambhu is coming, it's going to be a fantastic film. And Jai Subramania Swami, Jai Kartikeya. Thank you. சினிமா படம் April 10th தான் வரும். ஸோ டைம் இருக்கும். இப்போ ப்ரமோஷன்ஸில் ஒன்றும், பட் பிஃபோர் ப்ரமோஷன் ஸ்டார்ட், ஜஸ்ட் ஐ வாண்டட் டு தேங்க் அண்ட்